my dear students and parents, welcome back to my future YouTube channel. நான் ப்ரொஃபசர் சுகன்யா தேவி கரியர் கன்சல்டன்ட். உங்களோட கரியர் கைடன்ஸ்க்கு சூப்பர் ஸ்பாட். நான் இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ 2026 கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல பாராமெடிக்கல் கோர்ஸ் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு கண்டினியூஸா வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை கிளியர் பண்ற விதமா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். முக்கியமான விஷயம், நம்ம வந்து 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல நம்மளுக்கு 12th சென்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வேரியஸ் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா 2025ல 1125, ஆனா 26ல வந்து 105 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில எடுத்துட்டீங்கன்னா 3185 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. ஆனா 26ல 632 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி பயாலஜில பாத்தீங்கன்னா 827 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. ஆனா 2026ல வந்து 784 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து பார்த்தா ரொம்பவே வேரியஸ் சேஞ்சஸ் 2025க்கும் 26க்கும் சென்டம் ரிசல்ட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருப்பாங்க. அந்த மேத்ஸ் பயாலஜி இருக்கிறதுனால நிறைய பேர் இன்ஜினியரிங்கும் போவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இருக்கிறவங்களுக்கு 5 to 10 கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. 5 ரிசர்வேஷன் இல்லாதவங்க வந்து 3 to 5க்குள்ள நம்மளுக்கு கட் ஆஃப் இந்த இயர் குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கவுன்சிலிங் டே எப்போன்னு நான் சொல்றேன். இதுல கண்டிப்பா எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கவுன்சிலிங் மூலியமா நீங்க கவர்மெண்ட் காலேஜ் போனீங்கன்னா கம்மி ஃபீஸ் தான். அதே மாதிரி பிரைவேட் காலேஜ் கவுன்சிலிங் மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா தான் வரும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கட் ஆஃப் யூஸ் பண்ணி நீங்க எந்தெந்த காலேஜ் போக முடியும்னு சொல்லி பாத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 19 கோர்சஸ் இருக்கு பாராமெடிக்கல் கோர்ஸா. இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ்ல வந்து பிஎஸ்சி நர்சிங் பாத்தீங்கன்னா 175 to 195 வந்து கட் ஆஃப் இருக்கணும். அதே மாதிரி பி ஃபார்முக்கு 165 to 185, பிபிடி பிசியோதெரபி எடுத்துட்டீங்கன்னா 160 to 180, பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் எடுத்துட்டீங்கன்னா 165 to 185, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி வந்து 160 to 180க்குள்ள உங்க கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து 155 to 175, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி 150 to 170, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி 145 to 165, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 145 to 165, பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து 150 to 170, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 150 to 170, பிஐஎஸ்எல்பிங்கிற லேர்ன் அண்ட் ஸ்பீச்சிங் தெரப்பி வந்து 150 to 170, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி 140 to 160, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது 140 to 160, கிளினிக்கல் நியூட்ரிஷன் 135 to 155, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி 135 to 155, ஜிஎன்எம் நர்சிங்க்கு 120 to 150 வரைக்கும். ஜிஎன்எம் நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒன்லி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் சீட் இருக்கு, பாய்ஸுக்கு சீட் கிடையாது. நீங்க அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் மூலியமா செல்ஃப் பினான்சிங் காலேஜ் போனாலும் கேர்ள்ஸ் மட்டும் தான் போக முடியும், பாய்ஸ் கிடையாது. பாய்ஸ் வந்து டைரக்டா தான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். நீங்க 12th எந்த குரூப் எடுத்திருந்தீங்கனாலும் ஜிஎன்எம்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸும் கிட்டத்தட்ட 28 டைப் ஆஃப் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த 90 to 130 கட் ஆஃபே போதுமானது. நீங்க ஓசியா இருந்தீங்கன்னா 180 பிளஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிசி எடுத்துட்டீங்கன்னா 170 பிளஸ் வரைக்குமே குட் சான்ஸ் கவர்மெண்ட் பாராமெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே எம்பிசி டிஎன்சி அப்படிங்கிறது வந்து 160 பிளஸ் வரைக்குமே நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்சி எடுத்துட்டீங்கன்னா 145 பிளஸ், எஸ்டினா 130 பிளஸ். இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து லோவஸ்ட் கட் ஆஃப்கே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயாலிசிஸ் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, டிப்ளமோ பாராமெடிக்கல் கோர்சஸ், ஜிஎன்எம் நர்சிங், இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்க 130 to 150ல இருந்தீங்கன்னா அப்பவே கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எஸ்சி எஸ்டிக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணலாம். இதே பிலோ 130னா டிப்ளமோ, ஜிஎன்எம் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா செல்ஃப் பினான்சிங் காலேஜ் நீங்க போகலாம். ஹை சேலரி அண்ட் ஸ்கோப் கோர்சஸா வந்து நான் இங்க கீழே கொடுத்திருக்கேன். இந்த கோர்ஸுக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதுல பிஎஸ்சி நர்சிங், செகண்ட் வந்து கார்டியாக் டெக்னாலஜி, தேர்ட் வந்து ரேடியாலஜி அண்ட் இமேஜிங், ஃபோர்த் வந்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பி,
5th வந்து பிபிடிங்கிற பிசியோதெரப்பி அண்ட் 6th வந்து எம்எல்டி அண்ட் பி ஃபார்மசி. இதுக்கெல்லாம் வேர்ல்டு வைடு பயங்கர டிமாண்ட் இருக்குது. இந்த கோர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியால காட்டிலும் அப்ராட்ல வந்து அதிக சேலரியோட ஹை டிமாண்ட் கோர்ஸா இப்ப இருந்துட்டு இருக்கு. இனி ஃபியூச்சர் 2030 வரைக்குமே இதோட ஸ்கோப் வந்து அதிகமாயிட்டே தான் போகும். ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து மெடிக்கல் கோர்சஸ். இது வந்து ஃபுல் பீப்பிள் சென்ட்ரிக், அதாவது நம்ம கேர் கொடுக்கறதா. இது எந்த ஏஐயும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால இந்த கோர்ஸ்க்கு எல்லாமே வந்து எப்பவுமே டிமாண்ட் இருக்கு. எவர்கிரீன் கோர்சஸ். நீட் மார்க்ஸ் இல்லாம வெறும் 12th முடிச்சுட்டு பிசிபி மார்க்ஸ் உங்களுக்கு இருந்தாவே போதும், நீங்க ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், அலைடு ஹெல்த் சயின்சஸ், டிப்ளமோ பேராமெடிக்கல் கோர்சஸ், ஜிஎன்எம் நர்சிங். ஸோ இந்த கோர்ஸ் எதுக்குமே வந்து நீட் மார்க்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் இன்னும் கட் ஆஃப் எப்படி போடலன்னு தெரியலனா அதையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க் 3மே எடுத்துங்க. எப்பவுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து என்ன நீங்க பிசிக்ஸ்ல மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து ஹாஃப் தான் நீங்க போடணும், டிவைட் பை 2. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் பயாலஜி மார்க் அப்படியே போட்டுக்கணும். அந்த 3 டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 200க்கு எவ்வளவு வருதோ அதுதான் உங்களோட கட் ஆஃப். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் தெரியலன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. 2026 கவுன்சிலிங் பிபிஎஸ், பிடிஎஸ், நீட் மார்க்ஸ் வச்சு அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதோட டேட் வந்து ஜூலை 21 ஜூலை 2026 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட்ல தான் அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்மளுக்கு அக்டோபர், நவம்பர் ஒரு 2 months, அதாவது ஆக்சுவலி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நீட் மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த இயர் எதிர்பாராத விதமா நீட் அகைன் ரீ எக்ஸாம் வந்ததுனாலதான் இந்த ஒரு இஷ்யூ. கவர்மெண்ட் காலேஜ்னா ரொம்பவே டியூஷன் ஃபீஸ் கம்மி தான். அதே கவர்மெண்ட் மூலியமா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போனாலும் நம்மளுக்கு ஃபீஸ் கம்மியா தான் வரும். அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாம பேரண்ட்ஸ்க்கு பர்டன் கொடுக்காதீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி கவுன்சிலிங்கும் சரி, காலேஜ் அட்மிஷனுக்கும் சரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் சைடும் பேரண்ட் சைடும் ரெடி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்க. இருந்தாலும் என்னோட சொல்றேன், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இன்கம் சர்டிபிகேட், உங்க அப்பா அம்மாவோட போட்டோஸும் ரெடியா வச்சுக்கணும். அவங்களோட ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல அதையும் கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோஸ் வந்து ஒரு 15 to 20 போட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்து ஸ்கேன் பண்ணி உங்க போன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கேன்டு காப்பி தான் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீட்டா எந்த ஓவர்லாப்பும் பிளர்டும் இல்லாம வச்சுக்கோங்க. ஏன் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ ப்ரெஃபர் பண்றாங்கன்னா அங்க வந்து ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். பிஎஸ்சி நர்சிங் எடுத்துனா வெறும் 5,000, 3,000 to 5,000 தான் டியூஷன் ஃபீஸே இருக்கும். டோட்டல் 4 இயர்ஸ்க்கும் நீங்க 50,000 மட்டும் தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அலைடு ஹெல்த் சயின்ஸஸும் 5,000 to 20,000 தான் டியூஷன் ஃபீஸே வரும். ஜிஎன்எம் எடுத்துட்டீங்கன்னா 3,000 to 5,000. இங்க பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுத்துருக்க 10,000 தான் பெர் இயர்க்கே வரும். அப்படி பாத்தீங்கன்னா 40,000, 30,000 நம்ம ஜிஎன்எம் முடிச்சிடலாம். அதே மாதிரிதான் டிப்ளமோ கோர்ஸ் 2,000 to 8,000. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னா 180+ கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்க டாப் கவர்மெண்ட் காலேஜே எய்ம் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 160 to 180 இருந்ததுன்னா இந்த 180+ கட் ஆஃப் வந்து 7.5 ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கே கிடைக்கும். 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறீங்கன்னா 5 to 10 கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி 160 to 180 வந்து குட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். 140 to 160 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், செல்ஃப் பினான்சிங் காலேஜ் இருக்கும். அது அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து நம்ம முடிவு பண்ண முடியும். பிலோ 140னா நம்மளுக்கு டிப்ளமோ, ஜிஎன்எம் கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மிக முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டானா என்னன்னு இன்னும் யாருக்காச்சும் தெரியலனா நான் ஷார்ட்ஸா வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா பத்தி நீங்க போய் பாருங்க. அதுல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன்.
மெயினா நீங்க ஒரு கோர்ஸ சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்தளவுக்கு நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்மனால வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. இதுக்கு டெடிகேஷன், உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மனப்பான்மை, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எந்த கோர்ஸ் எடுத்துட்டாலும் நம்பளோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதுல நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். உங்க ஸ்கில்ல வந்து 12th படிச்சிட்டோம், காலேஜ் போனா படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இல்ல. நம்ம லைஃப் லாங் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அப்படிதான். இன்ஜினியரிங் எடுத்துட்டாலும் இன்ஜினியரிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து நிறைய பைத்தான், சி பிளஸ் பிளஸ், ப்ரோக்ராமிங், HTML அப்படிங்கிறது எத்தனையோ விஷயம் வந்திருக்கு. அவங்களும் ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அதனால வந்து கிளினிக்கல் ஸ்கில்ஸ் ஆகட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் படிக்கும்போதே. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி ஒரியே பண்ண வேண்டாம். இந்தியா அண்ட் அப்ராட், இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அப்ராட்ல நிறைய வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஃபீ அஃபோர்டபிலிட்டி, கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ரொம்பவே ஃபீஸ் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டியா தான் இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எல்லா காலேஜ்லயும் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரோட பியர் ப்ரெஷரும் என் ஃப்ரெண்டு இவ எடுத்திருக்கா இந்த குரூப்பா அதனால நான் எடுக்கிறேன்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.